SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அரசாங்க ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். விமல் வீரவன்சவின் அசிங்கமான செயல், மஹிந்த கோட்டபயவும் தலைமறைவு. ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றிய யுவதி மரணம். நாடாளுமன்ற வளாகத்துக்குள் போதைப் பொருள். ட்ரம்பின் மற்றுமொரு அதிரடி, இந்தியாவும் பாதிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். அரசாங்க ஊழியர்களுக்காக வழங்கப்படும் பண்டிகை கால முற்பணத்தை 15,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை வழிமுறைகளை வெளியிடுவதற்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசாங்க அதிகாரிகளுக்கு பண்டிகை கால முற்பணங்களை செலுத்துவது தொடர்பான விதிமுறைகளின்படி தைப்பொங்கல், ரம்லான், சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு, வெசாக், தீபாவளி மற்றும் கிறிஸ்மஸ் போன்ற பண்டிகை நிகழ்வுகளுக்கும், புனித யாத்திரைகளுக்கும் மற்றும் ஹஜ் யாத்திரை போன்றவற்றுக்கும் அரசு அதிகாரிகளுக்கு ரூபாய் 10,000 முற்பணத்தை பெற முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றினை வட்டியில்லாமல் 8 மாதாந்த தவணைகளில் அல்லது தேவைப்பட்டால் முன்னதாகவே மேற்படி முற்பணத்தையும் தொகையை வசூலிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு வரவு திட்டத்தின் மேற்படி பண்டிகை கால முற்பணத் தொகையை 15,000 ரூபாயாக அதிகரிக்க முன்மொழியப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உட்பட்ட குழுவினர் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தனர். கல்வி அமைச்சுக்கு முன்பாக இந்த போராட்டம் நேற்று காலை ஆரம்பமாகியது. இந்த போராட்டம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேளை ஹரணி அமரசூரியவை தகாத வார்த்தைகளால் விமல் வீரவன்ச பேசியதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தொடர் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை மத்துகம பகுதியைச் சேர்ந்த 20 வயதான சந்துனி நிசாந்தா என்ற யுவதி மர்ம நோயினால் உயிரிழந்துள்ளார். எதிர்பாராத உடல்நலக் குறைவால் கொழும்பு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த யுவதி உயிரிழந்துள்ளார். தனது 6 வயதிலேயே பாம்பு விஷம் நீக்கும் பாரம்பரிய மருத்துவ முறையை தொடங்கி குறுகிய காலத்தில் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளார். 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியம் கொண்ட தனது தாத்தாவிடமிருந்து இக்கலையை கற்றுக்கொண்ட சந்துனி தந்தையை விடவும் மிகச் சிறப்பான ஆற்றல் கொண்டவதாக திகழ்ந்துள்ளார். புகையை சுவாசிக்கச் செய்தல், மந்திரங்கள் மற்றும் விரல் நுனியால் தரையை தட்டி விஷத்தை வெளியேற்றும் அபூர்வ முறைகளை கையாண்டு இவர் சிகிச்சை அளித்துள்ளார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் நள்ளிரவில் வரும் நோயாளிகளுக்கு கூட விடியற்காலை வரை விழித்திருந்து எவ்வித கட்டணமுமின்றி இலவசமாக மருத்துவம் செய்து வந்தார். கல்வித்துறையிலும் சிறந்து விளங்கிய அவரும் கொவிட்டிகள மகா வித்தியாலயம் மற்றும் மத்துகம புனித மேரி கல்லூரியில் பயின்று கலைப்பிரிவில் உயர்தர கல்வியை முடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற வளாகத்துக்குள் போதைப்பொருள், மது மற்றும் சிகரெட்டுகளை பயன்படுத்தும் ஊழியர்கள் குழு குறித்து சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன கடுமையான நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளார் என்ற தலைப்பின் கீழ் வெளியான செய்தி நாடாளுமன்ற செயலகம் மறுத்துள்ளது. இந்த செய்திகள் முற்றிலும் ஆதாரமற்றவை மற்றும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் சபாநாயகர் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற செயலகம் அறிவித்துள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு அதிகாரிகளுக்கும் இதுபோன்ற ஊழியர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்க சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன ஒருபோதும் அறிவுறுத்தவில்லை என்று நாடாளுமன்ற செயலகம் கூறுகிறது. கேட்டரிங் பிரிவில் உள்ளவர்கள் உட்பட சில ஊழியர்கள் ரகசியமாக மது, போதைப்பொருள் மற்றும் சிகரெட்டுகளை பயன்படுத்துவதாக தகவல் கிடைத்த பின்னர் சபாநாயகர் அத்தகைய அறிவுறுத்தல்களை வழங்கியதாக கூறும் செய்திகள் தவறானவை என்று செயலகம் மற்றும் வலியுறுத்தியுள்ளது. இதன்படி இதுபோன்ற சூழ்நிலைகள் உருவாக அனுமதித்ததற்காக நாடாளுமன்ற அதிகாரிகள் சபாநாயகர் குற்றம் சாட்டியதாக கூறும் ஊடக அறிக்கைகளும் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் உண்மைக்கு புறம்பானவை என்று நாடாளுமன்ற செயலகம் குறிப்பிட்டுள்ளது. உலகச் செய்திகள். ஈரானுடன் வர்த்தக தொடர்புகள் கொண்ட நாடுகளின் பொருட்களுக்கு 25% சுங்கவரி விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வருவதாகவும் அவர் நேற்றைய தினம் தனது சமூக ஊடகத்தில் அறிவித்துள்ளார். ரணிலின் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் 3வது வாரமாக நீடிக்கும் நிலையில் டெட்ஜானுக்கு அழுத்தம் கொடுக்கும் நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது.
இதன்படி ஈரான் இஸ்லாமிய குடியரசுடன் வர்த்தகம் செய்யும் எந்த நாடும் அமெரிக்காவுடன் செய்யும் அனைத்து வணிகங்களும் 25% சுங்க வரி செலுத்த வேண்டும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஈரானுடன் வணிகம் செய்வது என்பதற்காக தெளிவான வரையறை வழங்கப்படவில்லை. ஈரானின் முக்கிய வர்த்தக கூட்டாளிகளான சீனா, ஈராக், ஐக்கிய அரபு அமீரகம், துருக்கி மற்றும் இந்தியா ஆகியன செயற்பட்டு வருகின்றன. இதேவேளை ஈரானில் போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டால் இராணுவ தலையீடு உட்பட அனைத்து நடவடிக்கைகளும் பரிசீலனையில் உள்ளதாகவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ஈரானின் நாணய மதிப்பு வீழ்ச்சியால் கடந்த டிசம்பரில் தொடங்கிய போராட்டங்களில் இதுவரை சுமார் 500 போராட்டங்களில் உயிரிழந்துள்ளதாக மனித உரிமைகள் அமைப்புகளும் கூறுகின்றன. எனினும் இணைய தடை காரணமாக நிலவரங்கள் உறுதிப்படுத்துவது கடினமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசாங்க ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். விமல் வீரவம்சாவின் அசிங்கமான செயல், மஹிந்த கோட்டபயவும் தலைமறைவு. ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றிய யுவதி மரணம். நாடாளுமன்ற வளாகத்துக்குள் போதைப் பொருள். ட்ரம்பின் மற்றுமொரு அதிரடி, இந்தியாவும் பாதிப்பு.